மொத்தமாக காலியாகும் ஓபிஎஸ் கூடாரம். நிர்வாகிகளை திமுகவிற்கு தட்டி தூக்கிய ஸ்டாலின். அதிமுகவில் மீண்டும் இணைய பன்னீர்செல்வம் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவோட பொது செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அந்த கட்சியில உட்கட்சி மோதல்கள் உச்சத்தை தொட்டது. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த நிலையில அவரை மாற்றிவிட்டு தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க திட்டமிட்டிருந்தாங்க. இதற்கான காய்கள் நகர்த்தப்பட்ட போது பன்னீர்செல்வம் திடீரென்று போர்க்கொடி தூக்கினாரு. ஜெயலலிதா நினைவிடத்துல தர்ம யுத்தம் தொடங்கி அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியும் கொடுத்தாரு. இந்த பரபரப்பான சூழல்ல சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்ததை அடுத்து சசிகலா சிறைக்கு செல்லும் நிலை உருவானது. எனவே கட்சி மற்றும் ஆட்சியை அதிமுக மூத்த நிர்வாகியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றாங்க. அடுத்த சில நாட்கள்ல பல்வேறு மாற்றங்கள் அதிமுகவில் ஏற்பட்டதை அடுத்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைத்து ஆட்சியை 4 ஆண்டுகள் வழிநடத்தினாங்க. இதனையடுத்து 2021ஆம் ஆண்டு தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில அதிமுகவினை முழுவதுமாக கையில் எடுக்க கவனம் செலுத்த தொடங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி. இதற்கு பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டாரு. தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளோடு சட்ட போராட்டம் நடத்திய பன்னீர்செல்வத்திற்கு தோல்விக்கு மேல் தோல்வியே கிடைச்சது. இதனையடுத்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மீண்டும் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். இதனால என்ன செய்வது என தெரியாமல் திணறி வரும் பன்னீர்செல்வத்திற்கு உடனிருந்த நிர்வாகிகள் மற்றொரு பக்கம் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள். மாற்றுக் கட்சிக்கு பல்டி அடிக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில பன்னீர்செல்வத்தோட நம்பிக்கைக்குரிய நிர்வாகியாக இருந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இதனையடுத்து அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில தங்களையும் திமுகவில் இணைத்துக்கிட்டாங்க. அந்த வகையில விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் கதிரவன், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் DL நாராயணன், நெல்லை மாநகர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சாந்தகுமார், அமைப்பு செயலாளர் சௌராதா, நாங்குநேரி தொகுதி முன்னாள் செயலாளர் RS முருகன் மற்றும் நெல்லை மாநகர் பகுதி செயலாளர் சிவ அருணா, அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.